Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சவுந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை அத்தியாயம் 6. மீராவின் மௌனம் எல்லோரையும் சற்று கதிகலங்க செய்தது. எங்கே அவள் குழந்தையை தன் நட்பு வட்டத்திலும் ஒப்படைக்க மாட்டாளோ என்கிற பயமும் உண்டது. ஆனால் மீரா சரி என்கிற முடிவுக்கு வந்தவளாக சந்தான கோபாலனை பார்த்தாள். என்ன மீரா, என்ன முடிவு பண்ண? சரிப்பா, பாப்பாவை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்கிறேன். அப்பாடா, இப்போ தான் எனக்கு உயிரே வந்தது என்று மார்பை தழைத்தாள் சீதா. அம்மா, நீ ரொம்பவே சொசைட்டிக்கு பயப்படுறேம்மா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா உனக்கு இருக்குன்னா அது என்னன்னு சொல்கிறது என்று சற்று யதார்த்தத்துக்குள் புகுந்து பேசத் தொடங்கினாள். பயப்பட வேண்டியதுக்கு பயந்து தாண்டி தீரணும். நாளைக்கு அந்த குழந்தைக்கும் உனக்கும் முடிச்சு போட்டு யாராவது தப்பாக ஏதாவது கதை கட்டி விட்டா என்ன தெரியுமா? எதுக்கு இப்படி கன்றாவிய கற்பனை பண்ணுற? இதை என் குழந்தைன்னு ஒருத்தர் சொல்லணும்னா ஒன்று என்னை கர்ப்பமாக பார்த்துருக்கணும், இல்லை 10 மாத காலம் நான் இங்கே யார் கண்ணிலையும் படாமல் இருந்திருக்கணும். இந்த ரெண்டுக்குமே இடமில்லாத போட எப்படி ஒருத்தரால் இப்படி சொல்ல முடியும்? மீரா மிக கூர்மையாகத்தான் கேட்டால். அதற்கும் ஒரு பதிலை சொல்ல சீதா முற்பட பாட்டி இடையில் புகுந்து அதை தடுக்க முற்பட்டார். போராடியே, பதிலுக்கு பதில் பேசிட்டு போக வேண்டாம். மீரா, நீ யார்கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைக்க விரும்பினாலும் சரி, அதுக்கானதை இப்போவே செய்ய தொடங்கு. சீதா, நீ போய் பெருமாள் சன்னதியில் விளக்கேற்றி வச்சு எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும்னு வேண்டிட்டு வா. சந்தானம், நீ மற்ற ஏற்பாடுகளை செய். அடே ஸ்ரீராமா, பிள்ளையாத்துக்காரா வரும்போது ஏர்போர்ட்டுக்கு போய் காரில் அவளை கூட்டின்னு வரதுல இருந்து திரும்ப கொண்டு போய் ஃப்ளைட் ஏற்றி விடுற வரைக்கும் எல்லாம் உன் வேலை தான். நீ பாடு உன் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ஊரை சுற்ற போயிடாத என்று எல்லோருக்கும் அவர்களுக்கான வேலையை சொல்லி கலகலப்பான ஒரு மூடுக்கு சூழலை மிக வேகமாக மாற்றினாள் பங்கஜம் பாட்டி. குழந்தை அவளுக்கு அருகில் சமத்தாக படுத்தபடி இருந்தது. அருகிலேயே ஒரு பாதி குடித்தும் மீதி குடித்திராத பால். அந்த பாலையும் குழந்தையும் மாறி மாறி பார்த்தாள் மீரா. அருகில் சென்று தூக்க விழைந்தாள். பாத்தியடே, குழந்தைகளை பக்குவமாக தூக்கணும், பழக்கத்தும் அதுகளும் ஒன்று என்று பங்கஜம் கருத்தை ரசித்தபடி குழந்தையோடு அவளுக்கான அறைக்குள் செல்ல தொடங்கினாள். குழந்தைய தூங்க போட்டு வாடி, உன் தலைக்கு எண்ணெய் வச்சு விடுறேன், குளிச்சுட்டு அப்புறமா குழந்தைகிட்ட போகலாம் என்று சீதா பங்கஜத்தை பார்த்து. நம்மக்கிட்ட கங்கா ஜல டப்பா இருக்கே, அந்த ஜலத்தால் குழந்தையை தொடச்சி விட்டுட்டா தற்காலிகமாக தீட்டு போயிடும் தானேம்மா என்றாள். பங்கஜமும் சிரித்தபடியே, அப்படியே செஞ்சிடோ. இதே சாட்சாத் அந்த மகாலட்சுமி பெத்தவை இல்லாமல் போனாலும் இதுக்காக கவலைப்பட எவ்வளவு பேர். நல்ல ஜாதகம் இவளுக்கு. இல்லைன்னா என் பேத்தி இவள் அம்மா கிட்ட சிநேகிதியாக இருந்திருப்பாளான்னு என்று குழந்தையையும் மெச்சி வழிமொழிந்தாள். எப்படியோ மீராவின் மனிதாபிமானமும் நட்புணர்வும் அந்த வீட்டில் நசுங்கி விடாதபடி தப்பிவிட்டன. எல்லோரும் அவளுக்கு கை கொடுத்து காப்பாற்றி விட்டனர் என்றே சொல்ல வேண்டும். மீரா அறையில் கட்டில் மேல் இதமாக பழைய புடவைகளை விரித்து அதன் மேல் குழந்தையை விட்டவளாக அதை உற்று பார்த்தால் சற்றே அடிபட்ட திராட்சை பழம் போல கண்கள், திப்பி திப்பியாக ஒட்டி கொண்டு விட்ட தலைமுடிகள், புஷ்டியான உப்பின கன்னங்கள், இதழ் இரண்டையும் ஏதோடு ஒப்பிடுவது என்று தெரியவில்லை. உள்ளே நாக்கும் ஊறி கிடக்கும் எச்சிலும் அமுதம் அப்படித்தான் இருக்கும் என்பது போல எண்ணச் செய்தது. அந்த சிசு அப்போதே பேச முற்படுவது போல் இருந்தது. என்ன இனியும் நல்ல விதமாக காப்பாற்றி விடுவதானே என்று அதை கேட்டது போல தோன்றியது. மீராவும் மெல்ல துளிர்த்த கண்ணீரை சுண்டி விட்டவளாக, உன் அம்மா இருந்திருந்தால் எவ்வளோ தூரம் பார்த்துக்கொள்வாளோ அவ்வளோ தூரம் நான் பார்த்துக்கொள்ள முயல்றேன் என் கண்ணே என்ற ஒரு பதிலை அந்த குழந்தைக்காக தனக்குள் சொல்லி கொண்டான். நாகர்கோயில் ஊரே நசநசவென்று மழையோடு தான் பாபுவையும் சவுந்தலாவையும் வரவேற்றது. காவேரி பாயும் திருச்சிக்கு ஒரு விதமான புறத்தோற்றம் என்றால் மலை சூழ்ந்த நாகர்கோவிலுக்கு ஒருவித புறத்தோற்றம். பாபு படிக்கும்போதே BA MA சரித்திரத்தை விருப்ப பாடமாக எடுத்து படித்தவன். எங்கே போனாலும் மக்களையும் அவர்கள் வாழ்க்கை பாடுகளையும் கூர்மையாக பார்ப்பான். அதில் தனித்த சிறப்பு தெரிந்தால் வியப்பான். நாகர்கோவில் அவனை மிகவே வியக்க விடும் போல தோன்றியது. சகுந்தலா, தமிழ்நாட்டில் வீட்டுக்கு வீடு மரம் இருக்கிற ஒரே ஊர் நாகர்கோவில் தான். அதுவும் பழமரம் பலாமரம். பார்த்தியா, ஆட்டோவில் போனபடியே வீடுகளை காண்பித்தான். அப்படியே கேரளாவில் இருக்கிற மாதிரியே இருக்கே என்றாள் சகுந்தலா. பக்கத்தில் தான் கேரளா, அந்த பாதிப்பு இருக்கத்தானே செய்யும். தமிழ்நாட்டிலேயே அதிகம் பேர் படிச்சிருக்கிற மாவட்டம் இதுதானே? ஆமாம், ஆண்களுக்கு சம பெண்களும் இங்கே நிறைய படித்தவங்க. இயற்கை பலமாக இருக்கிற இடத்துல மனுஷனும் அவன் நாகரிகமும் பலமாக இருக்கிறது ரொம்பவே சகஜம் போல் இருக்குது. அதோட இந்த ஊரோட தெய்வம் ஒரு நாகம், அதான் நாகர்கோவில்னு பேர் வந்தது. ஆனாலும்
இங்கே இருந்து கூப்பிடு தூரத்தில் இருக்கிற கன்னியாகுமரியும் குமரி அம்மனும் தான் ரொம்ப விசேஷமான அம்சங்கள். அம்மனை தரிசிக்க முடியுமா பாபு? முதல்ல ஆஷாவோட மாமாவை பார்ப்போம், அப்புறம் கோயிலுக்கு போவோம். நம்ம பாரத நாட்டோட நெற்றி திலகமாக இருக்கிறவ வைஷ்ணவி தேவி, காலடியில் கட்ட விரல் பாகத்தில் இருக்கிறவ கன்னியாகுமரி. இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த குமரியையும் அப்படியே கிழக்கு மேற்க ஒரே இடத்துல போயிட்டு சூரிய உதயம் அஸ்தமனம் ரெண்டையும் பார்க்காம போனால் நாம் மனசை பிறப்படுத்துவதே அர்த்தம் இல்லாமல் போயிடும் சகுந்தலா என்று பாபு கன்னியாகுமரியை உணர வைஷ்ணவி தேவியையும் உதாரணம் காட்டி மேலே நெற்றி திலகம் கீழே கால் கட்டை விரல் என்று கூறியதெல்லாம் அவன் சரித்திர பூகோள அறிவுக்கும் சாட்சி. ஆட்டோ குலுங்கி கொண்டே போய் ஆஷாவின் மாமா பிழைப்பு நடத்தும் கடிகார கடை முன்னின்றது. கடை முன்னால் மரியம் வாட்சர் பேர் என்று சிறிய பெயர் பலகை, ஆனால் கடை பூட்டி கிடந்தது. எடுத்த எடுப்பிலேயே ஏமாற்றம். பக்கத்தில் விசாரித்த போது அவர் வாரம் ஒரு நாளுக்கு கடை இருந்தால் அதுவே பெரிய விஷயம் என்று சொன்னார்கள். வீடு எங்கே இருக்கிறதுன்னு விசாரித்து தெரிந்து கொண்டு வந்த அந்த ஆட்டோவில் வீடு நோக்கி புறப்பட்டனர். பாபு, இந்த மாமா ஆஷா குழந்தையை ஒத்துக்கிட்டு வளர்ப்பார், நீ நம்புறியா? ஓடியபடி இருக்கும் ஆட்டோவுக்குள் சந்தேகமாக குரல் எழுப்பினார் சகுந்தலா. நான் என்னன்னு சொல்லுவேன் சகுந்தலா, பாவம் அந்த குழந்தை. ஆஷாவுக்கு பதிலாக குழந்தை செத்துருக்கலாம், ஆனால் உள்டாவாக மாறி போச்சு. நமக்கு இது நல்ல அனுபவம் இல்லை. உண்மைதான், காதலோட ஒரு கொடிய பக்கம்னு ஆஷா விஷயத்தை சொல்லலாம். அதுக்காக குழந்தை செத்துருக்கலாம்னு நினைக்கிறது தப்பாப்படுதுடா. சாக வேண்டியது இந்த உறவினர்களோட ஜாதி வரையும் மத வரையும் தான். இதை விட கொடுமையான விஷயம் நிறைய இருக்குது சகுந்தலா. நம்ம உலகம் ரொம்ப சின்னது, அதனால் இந்த விஷயம் நமக்கு பெருசாக தெரியுது. சரி, இப்போது மாமா நாம் நேரில் சமாதானம் செய்து குழந்தைய ஏற்றுக்க மறுத்தா என்ன செய்யலாம்? ஆக்சுவலாக இவரை விட உரிமையும் கடமையும் ஆஷா மாமினாருக்கு தான் அதிகம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே. இந்நேரம் முத்துலட்சுமி ஸ்ரீதர் அவங்களெல்லாம் சந்திரிச்சுவாங்க தானே? யாருக்கு தெரியும்? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் உடனே ஃபோன் பண்ணுறதா ஸ்ரீதர் சொன்னால், இதுவரை நமக்கு ஃபோனே வரல. அப்போ நம்ம நல்லது தான் அவங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் என்றார் பாபு. முத்துலட்சுமியும் ஸ்ரீதரும் மிக சரியாக அப்போதுதான் ஆஷாவின் மாமனார் மாமியார் வீட்டு முன் நின்றிருந்தனர். பெரிய வீடு, முகப்பில் முல்லை கொடிப்பந்தல், அதில் ஆயிரக்கணக்கில் மல்லிகை முட்டுகள், வாயிற்புறம் ஒரு மாருதி ஸ்விஃப்ட் கார் நின்று கொண்டிருந்தது. ஸ்ரீதர் முத்துலட்சுமி இருவரும் துணிவோடு உள்ளே கால் வைத்தனர். கருப்பாய் குட்டையாய் வேலைக்காரி போல ஒரு பெண் அவருக்கு முன்னால் சொரசொரப்பான குரலோடு வந்தால், யாருங்க அது? நாங்கள் ஆஷாவோட ஃப்ரெண்ட்ஸு. ஐயா சொன்ன மாதிரி வீட்டுக்கே வந்துட்டீங்களா நீங்கள்? கொஞ்சம் வெளியே போய் நில்லுங்க, நான் ஐயா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்கிறேன், வருவாங்க. வேலைக்காரியின் அணுகுமுறையே அதகலமாக இருந்தது. ஸ்ரீதரும் முத்துலட்சுமியும் குழப்பமாய் ஒருவர் பார்த்து கொள்ள தடுமாறியபடி ஒரு வயதான பாட்டி உறுத்தி வந்தாள். என் பேரன் ஸ்நேகிதன் யார் இங்கே வந்திருக்கிறத என்று நடுங்கும் குரல் கேட்கவும் செய்தாள். நாங்கள் தாங்க. ஸ்ரீதர் முத்துலட்சுமி நிமிர்ந்து நின்றார். உள்ளே வாங்கப்பா, உள்ளே வாங்க. கொள்ளு பேரன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா? பாட்டியின் குரல் பாச பதட்டம் நன்கு தெரிந்தது. பேரன் இல்லை பாட்டி, பேத்தி, அதாவது பெண் குழந்தை என்று திருத்தினாள் முத்துலட்சுமி. ஓ, மகாலட்சுமியா? சரிம்மா, எப்படி இருக்கு? என் பேரனை கொண்டு இருக்காளா? தங்க விக்ரமாட்டம் மூக்கு மொழியுமா ரொம்ப நல்லா இருக்குங்க பாட்டி. நீங்கள் மட்டும் குழந்தைய பார்த்தா கீழே விட மாட்டீங்க. ஐயோ, நீங்கள் சொல்கிற கேட்க மனசு அடிச்சுக்குது. ஆனால் இந்த வீட்டை விட்டு வெளியே கால் வச்சா விட்டுடுவேங்கிறான் என் மகன். நான் என்னத்தை பண்ணுவேன்? பாட்டி பாயிண்டாக சொன்ன நொடி நடு வயதில் ஒரு தம்பதியினர் மாடிப்படியில் வழியாக இறங்கி வந்தனர். வரும்போதே அதில் கணவனார் மனைவியை பார்த்து, முதல்ல இந்த கிழவை இழுத்துட்டு உள்ளாரப்போ, நான் இவங்களை பார்த்துடுறேன் என்றார். அதே போல் அந்த பாட்டி அவரோடு வந்த பெண் இழுத்து செல்ல அவரும் முறைப்பாக, என்ன வேணும் உங்களுக்கு என்று பார்த்தார். இல்லை முறைத்தார். நாங்கள் ஆஷாவோட ஃப்ரெண்ட்ஸு. யார் அது ஆஷா? இப்படி கேட்டால் எப்படிங்க? உங்கள் மருமகளுங்க. மருமகளா? மகனே இல்லாதப்ப மருமக இருந்து வருவா? உங்கள் கோபம் புரியுதுங்க. நடந்து போச்சு. இப்போ அனாதையை கிடக்கிறது உங்கள் குடும்ப வாரிசு தாங்க. ஏங்க குடும்ப வாரிசா? இப்படி சொல்லி வயிற்றில் வளரும் போதே அப்பனையும் பிறக்கும் போதே ஆத்தாலையும் விழுங்கின ஒரே பிசாசை எங்கள் தலையில் கட்டலான்னு பார்க்குறீங்களா? சார், இப்படிலாம் பேசாதீங்க. குழந்தை தங்க விக்கிரமாக இருக்குதுங்க. அப்போ நீங்கள் எடுத்து வளர்க்க வேண்டியதானே? சார், கொஞ்சம் நாங்கள் சொல்கிறத கேளுங்க. உங்கள் மகன் உங்களுக்கு துரோகம் செய்ததாக நீங்கள் நினச்சது அது ரொம்ப தப்புங்க. அப்படியே இருந்தாலும் அதுக்காக உங்கள் வாரிசாக வந்து பிறந்திருக்கிற குழந்தைய அலட்சியப்படுத்துறது ரொம்பவே தப்புங்க. உங்கள் மகனோட தப்புக்கு குழந்தைய தண்டிச்சிடுறாருங்க ப்ளீஸ். இது என் மகன் கட்டிக்கிட்டானே அந்த கழிசில் பொண்ணு, அதோட அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி அவங்கள வளர்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து ரொம்ப தப்பாகவே பேசுகிறீங்க சார். ஆஷா கழிச்சடை இல்லை சார், அவர் தேவதை. அதனால தான் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள் இவ்வளோ தூரம் உங்களை பார்த்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம். காதலிக்கிறது குற்றமெல்லாம் இல்லைங்க, மனித உயிர்களுக்கு அது ஒரு வரம். நீங்கள் பொறுமையாகவும் பேச வேண்டாம், கோபத்தோட ஆவசமாகவும் பேச வேண்டாம்.
வரம் சாபம் விலகவும் வேண்டாம். எங்கள் வரையில் எங்கள் வயிற்றில் பிறந்தவன் எப்போ அவள் பின்னால் போனானோ அப்போவே செத்துட்டான். நாங்களும் தலைமுழுக்கு போட்டுட்டோம். சரிங்க, அந்த குழந்தைய உங்கள் வாரிசாக சொந்தமாகவும் நினைக்க வேண்டாம். ஒரு அனாதை குழந்தைய நினச்சி ஆதரவு காட்டலாம்ல. அதான் நான் ஒன்றும் ஆசிரமம் நடத்தலையே. இதுக்கு மேலே நீங்களும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. புறப்படுறீங்களா? இந்த மனிதர் துளி கூட இறங்காமல் மிக திமிராகவே பேசுகிற ஸ்ரீதருக்கு பொறுமை போயிட்டு, போதும் சார் போதும், நானும் இனி உங்கள்கிட்ட கெஞ்ச தயாராக இல்லை. முதலமைச்சர் செல்லுக்கு எல்லாத்தையும் விவரமாக எழுதி நீங்கள் தான் தாத்தாங்கிற விவரத்தை குறிப்பிட்டு மனு போடுறேன். சிஎம் ஆஃபீஸ்லேருந்து என்கொயரிக்கு வருவாங்க. அவங்ககிட்ட உங்கள் வீராப்பை காட்டுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் என்று ஸ்ரீதர் முத்துலட்சுமியோடு புறப்பட, அந்த மனிதர் ஸ்ரீதர் முன்னால் மிக நெருக்கமாக வந்து நின்றவர்கள், என்ன பூச்சி காட்டுறியா என்று ஆரம்பித்தார். சிஎம் செல்லு கம்ப்ளைண்ட்டு கோர்ட் கேஸ் நான் பயந்துடுவேங்க. நம்ம தர்ம நியாயம் தழைச்சி வர நிற்கிற பூமியில் வாழதை அவனுக்கு என்னப்பா? இங்கே எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது தெரியல. அது கொடுக்க பணம் மட்டும் இருந்தால் போதும். இது பணக்காரனோட பூமிடா. உன்ன மாதிரி மாத சம்பளக்காரன்லாம் மூடிக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். உங்களை மாதிரி ஆட்களால் இந்த மழை வெள்ளத்துக்குள்ளே இன்னும் சோத்து பொட்டலம் கொடுக்குறாங்களே, அதை கூட முறையாக வாங்க முடியாது. நீ எல்லாம் என்கிட்ட வந்து தர்ம நியாயம் பேசுகிற நீயே? அந்த மனிதரின் விவரிப்பும் இறுதியாக கேட்ட தோரணையும் கர்ண கொடூரமாக இருந்தது. மௌனமாக, அதே சமயம் மனதுக்குள் அவர் சொன்னதில் எந்த பொய்யும் இல்லை என்கிற எண்ணத்தோடு ஸ்ரீதர் என்கிற அவனும் முத்துலட்சுமி என்கிற அவளும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஸ்ரீதரிடம் பேச்சே இல்லை. பேசக்கூட சக்தி போய்விட்டது போல் இருந்தது அவனது மௌனம். இன்னும் ஸ்ரீதர் ஏன் வந்தோன்னு இருக்குதா? ஆமாம் முத்துலட்சுமி, நம்மளை சுற்றி தான் எத்தனை விதமான மனுஷங்க. இவர் குழந்தையை ஏற்றுக்க மறுத்தது கூட எனக்கு பெருசாக படல. இங்கே எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொன்னது கேட்டியா? கூட தானே இருந்தேன். மாத சம்பளக்காரெல்லாம் மூடிக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும்னு சொன்னதும் கேட்டுது. அதை விட மழை வெள்ளத்துக்குன்னு கொடுக்குற சோத்து பொட்டலத்துக்கு கூட நம்மளால் முறையாக வாங்க முடியாதுன்னு சொன்னான் பாரு. சூப்பரில் சூப்பரா? ஆமாம், அது உண்மை தானே. போன வாரம் பெய்த மழையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்போ என் குடும்பத்தவரில் அந்த பொட்டலத்தை கூட வாங்க முடியல ஸ்ரீதர். இவன் சரியாக தான் சொல்லியிருக்கான். இவனா? இதை விட மட்டும் ஏதாவது வார்த்தை இருக்கான்னு? முத்துலட்சுமி, ஆஷா நல்ல வேலை செத்துட்டான். உயிரோடு இருந்திருந்தால் இவங்கிட்ட எந்த ஞாபகம் அவளுக்கு கிடச்சிருக்காது. கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது ஸ்ரீதர். அந்த குழந்தைக்கு நாம தான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். முத்துலட்சுமி பாயிண்டாக பேசினால் ஸ்ரீதருக்கு இதய பகுதி மலை போல கனக்க தொடங்கியது. தொடரும்.